கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வணக்கங்கள். கோடான கோடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்லப்போற வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த வாதையும் நம்ம அணுகாது, எந்த பொல்லாப்பும் நேராது என்றார். ஏன்னா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, யா எந்த பொல்லாப்பு வரும்போது நம்மள பாதுகாப்புறது அவருடைய வார்த்தை வசனங்க. அதனால சங்கீதம் 91:10 என்ன சொல்றாரு? "பொல்லாப்பு உன் கூடாரத்தை நெருங்காது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நான் காப்பேன்" அப்படின்றாரு. அப்போ நமக்கு உள்ளத்துல இருக்கும் பொழுது, உள்ளத்துல எந்த கெட்ட எண்ணங்களும் வராது. நம்முடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கும் பொழுது, நம்ம வீட்டுக்குள்ள எந்த பொல்லாப்பும் கெடுதல் வராது. ஒரே ஒரு கதை, சின்ன கதை சொல்றேன். அது பிடிச்சிருந்தா நீங்க இது பண்ணுங்க. ஆண்டவர் ஒருத்தரு ஒரு தீர்க்கதரிசி அழைத்து, "ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. சத்துரு என்னை ரொம்ப தொல்லை கொடுக்குறான்" அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த சத்துரு தொல்லை கொடுக்குறான்னு ஆண்டவர கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டாராம். உள்ள ஒரு ரூம் செப்பரேட் ரூம்ல உட்கார வச்சுட்டு போய் படுத்துட்டாராம். அப்போ சாத்தான் வந்து கதவ தட்டுனானாம். "ஐய்யய்யோ! ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. எப்படி சாத்தான் வந்து கதவ தட்டுவான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாராம், "ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்குள்ள எப்படி சாத்தான் வந்தது? நீ தானப்பா என்ன ஒரு ரூம்ல இருக்க சொன்ன" அப்படின்னாராம். அப்புறம் "இல்ல, இல்ல ஆண்டவரே, நீங்க இந்த ரூம்லயே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு தூங்கிட்டானாம். அப்ப தூங்கும்போது அ மறுபடியும் வந்து சாத்தான் கதவு தட்டுனானாம். அப்போ வந்து "ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்க இருக்கும்போது சாத்தான் வந்து இந்த கதவு தட்டுறான்" அப்படின்னோனே, "நீ தானப்பா இந்த ரூம்ல இருக்க சொன்ன. அதனால நான் இந்த ரூம்ல இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னான். அப்போ அவனுக்கு புரிஞ்சுதான், "ஆண்டவரே, நீங்க எங்க ரூம முழுக்கவும் நீங்க உலாவுங்க. என் வீட்டுக்குள்ள முழுக்கவும் உலாவுங்க. அப்போ என் கூடாரத்துக்குள்ள எந்த இதுவும் அணுகாது." நிம்மதியா படுத்து தூங்குனானா, சாத்தான் கதவு தட்டும்போது ஆண்டவர் கதவு திறந்தாராம். சாத்தான் அலறடிச்சு ஓடினானாம். அதுபோல நம்ப உள்ளத்திலே ஆண்டவர் இருந்தா நம்ம உள்ளத்துல கெடுதல் வராது. நம்ம இல்லத்தில ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா, சாத்தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். பொல்லாப்பு, கெடுதல் நேரிடாத அவரு நம்மளை காப்பாருன்றாரு. கண்ண மூடிகள ஜெபங்கள சொல்லுங்களா? சங்கீதம் 91:10 மறந்துடாதீங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு குடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர் நேற்று இன்றும். உங்க குடும்பத்துக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தையும், இந்த குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எந்தவித பொல்லாப்பு, கெடுதல்களும் அவர் கூடாரத்தை அணுகாத நீர் காவலாளியா இருந்து வழியும், சத்தியம், ஜீவனுமா இருந்து அவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால மன்றாடி இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள இயேசுவே, ஜீவனுள்ள நல்ல